Saii. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, நம்ம லெஹங்காவோட எப்படி சாரியை ஆஃப் சாரி மாடலில் ட்ரீப்பிங் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இப்போ நான் வந்து இந்த சில்க் சாரீ எடுத்திருக்கேன். ஸோ இது எங்கள் அம்மாவோட சில்க் சாரீ. ஸோ இதை தான் நம்ம வந்து லெஹங்காவோட ஆஃப் சாரீ மாதிரி ட்ரீப் பண்ண போகிறோம், இந்த சில்க் சாரீ. ஸோ நான் வந்து இந்த லெஹங்கா ஸ்கர்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஸ்டோன் ஒர்க்காக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல கிராண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கூட நம்ம போட்டு போகலாம். ஸோ இந்த ட்ரீப்பிங் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நான் ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு இந்த ஸ்டைல் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி லெஹங்கா ஸ்கர்ட் போட்டிருக்கேன். சில்க் சாரீ எடுத்துக்கிட்டு நான் ஃபஸ்ட்டு எப்பயும் போல் பல்லு ரெடி பண்ண போகிறேன். ஸோ பல்லு ரெடி பண்ணும்போது இதை சில்க் சாரீன்றனால பல்லு ஈஸியாக நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்துடலாம், பல்லு ஃப்ளீட்ஸ். ஸோ ஃப்ளீட் எடுக்கும்போது நம்ம ஐரன் பண்ணி ஃப்ளீட் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றதில்ல. நம்ம எடுத்துட்ட அப்புறம் ஃப்ளீட்ஸ் கொஞ்சம் ஃபுல்லாக எடுத்துட்ட அப்புறம் நம்ம ஜஸ்ட்டு நம்ம கையால் ரப் பண்ணி விட்டாலே போதும், ஃப்ளீட்ஸ் நல்லா செட்டில் ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் கார்னரில் பின் போட்டுப்பேன். ஸோ சாரீ பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நிறைய பின் போட வேணாம், நான் அப்படியே பண்ணிப்பேன் அப்படின்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பட் எனக்கு பின் போட்டால் அது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அது ஃப்ளீட்ஸ்லாம் கலையாது அப்படின்றனால ஸோ நான் ஃப்ளீட்ஸ்க்கே பல்லு ஃப்ளீட்ஸ்க்கே ஒரு 3 பின் போட்டிருப்பேன் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம். இப்படி ஷோல்டரில் போட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த பல்லு ஃப்ளீட் வந்து கரெக்டாக அமையும். ஸோ கையில் வச்சுட்டு நம்ம பண்ணும்போது சில பேர் கையில் வச்சுட்டே பண்ணுவாங்க, அவங்க நல்லா ட்ரைண்டாக இருப்பாங்க, அதனால நல்லா கரெக்டாக வந்துடும். ஸோ எனக்குலாம் வந்து இந்த மாதிரி ஷோல்டரில் போட்டு பண்ணால் தான் வந்து அந்த ஃப்ளீட்ஸ் கரெக்டாக இருக்கும். நான் வந்து பல்லு ஃப்ளீட் கொஞ்சம் பெருசாக தான் எடுத்துக்கேன். பிகாஸ் அந்த பார்ட்ரு வேணும் அப்படின்றனால அந்த பார்ட்ரு குறைக்காமல் அந்த பார்டர் எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ லென்த்துக்கே நான் வந்து பல்லு ஃப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு குட்டியாக வேணும்னா நீங்கள் குட்டியாக சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து பார்டர் அளவுக்கு வேணும்னா பார்டர் அளவுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். சில டைம் நம்ம ஃப்ளீட்ஸ் எடுக்கும்போது ஒரு சில ஃப்ளீட்ஸ் மட்டும் உள்ளே போயிடும். ஸோ அதெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி திருப்பி செகண்ட் பின் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் ஃப்ளீட்ஸ் எடுத்த அப்புறம் கொஞ்சம் சென்டரில் வர மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையிலேயே இது பண்ணனால அது கொஞ்சம் நல்லா ஃபிட்டடாக வந்துடுச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம் கையிலேயே. ஸோ வந்து எனக்கு இந்த பல்லு வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கணும், ஏன்னா நம்ம சாரீ தான் எடுத்துருக்கோம், அதனால நம்மளுக்கு நிறைய ஃபேப்ரிக் இருக்கும் பேலன்ஸு. அதனால நான் வந்து கொஞ்சம் பல்லு வந்து கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கட்டும், பெருசாக இருக்கட்டும் அப்படின்னு பெருசாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு குட்டியாக வேணும்னா பல்லு ஃப்ளீட்ஸ் வந்து குட்டியாக கூட வச்சுக்கிட்டு ஃப்ரண்ட் ஃப்ளீட் நீங்கள் எடுக்கும்போது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம். அந்த இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் ஃப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ எப்படி இந்த ஃப்ரண்ட் ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சாரியோட கார்னர் எடுத்துக்கிட்டு நான் வந்து 2 கை அளவு அப்படின்னு வச்சு அளவு எடுத்துருப்பேன். பட் நீங்கள் வந்து ஒரு 3 inches அப்படி விட்டுட்டு அங்கேருந்து ஃப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃப்ளீட்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களால் ஃப்ளீட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். பட் வந்து என் கையில் கொஞ்சம் ஃப்ளீட்ஸ் தான் நிற்கும் அப்படின்னா என்ன மாதிரி நீங்கள் குட்டி கொஞ்சம் ஃப்ளீட்ஸ் எடுத்து பின் போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து நம்ம சாரீ லென்த் வந்து பெருசு. ஸோ அதை வந்து ஃப்ளீட்ஸ் கையில் நிற்காது. சில டைம் கீழே விட்டுட்டோனாலும் ஃப்ளீட்ஸ் எடுத்ததெல்லாம் வேஸ்ட்டாக போய்டும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய மெத்தடில் ஜஸ்ட்டு ஃப்ளீட்ஸ் எடுத்து கொஞ்சம் பின் போட்டுப்பேன். என் கையில் எவ்வளோ நிற்குதோ அது ஃப்ளீட்ஸ் எடுத்து அங்கேருந்து பின் போட்டுப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் பின் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் ஃப்ளீட்ஸ் எடுத்து பின் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃப்ளீட்ஸ் எடுத்து அதே பின் எடுத்து திருப்பி இந்த 2யும் ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அரேஞ்ச் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் நம்ம நிறைய ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுனால ஒரு பின் மட்டும் போட்டோன்னா பத்தாது. ஸோ பெரிய பின் போட்டால் சில டைம் பற்றும், பட் அது கூட அவ்வளோ பத்தாது. அதனால் நீங்கள் 2 பின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறதுல தப்பே இல்லை. ஸோ 2 பின் போட்டுக்கலாம். அது நம்மளுக்கு லூஸ் ஆகாதுன்ற ஒரு தைரியம் கூட இருக்கும். ஸோ கீழே இது பண்ணாமல் கொஞ்சம் மேலே தூக்கி கூட நீங்கள் வந்து அதை அயர்ன் பண்ண மாதிரி பண்ணிக்கலாம் கையிலேயே.
Beautiful people still make mistakes. It isn't perfection. And again நான் திருப்பி ஃப்ளீட்ஸ் எடுத்துட்டு திருப்பி இன்னொரு பின் போட்டுக்கலாம் அப்படின்னு திருப்பி ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கிட்டுருக்கேன். உங்களுக்கு நார்மலாக அப்படியே வரும், நான் அப்படியே எடுத்துடுவேன் அப்படின்னா நீங்கள் அப்படியே எடுத்து இந்த மாதிரி அடிக்கடி நிறைய பின் யூஸ் பண்ணாமல் நீங்கள் அப்படியே எடுத்து ஃப்ளீட்ஸ்க்கு பின் போட்டுக்கலாம். Your fantasy reality, whoa, that's yours. ஸோ இது வரைக்கும் நான் வந்து 2 பின் இந்த ஃப்ளீட்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பின் போட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்னொரு செட் ஆஃப் ஃப்ளீட்ஸ் எடுத்து அதே பின் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். அண்ட் வந்து நீங்கள் ஃப்ளீட்ஸ் எடுத்தப்போ உங்களோட பின்னாடி வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா இல்லையா, இல்லை இன்னும் ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ராவாக இருக்கா, இன்னும் ஃப்ளீட்ஸ் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணணுமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த ஃப்ளீட்ஸ் வந்து இப்போ ஆஃப் சாரி டைப்புக்கு வந்து முன்னாடி வந்து டக்கின் பண்ண போகிறதில்ல, பின்னாடி எடுத்துகிட்டு போய் தான் டக்கின் பண்ண போகிறோம். ஸோ பின்னாடி நீங்கள் எடுத்துகிட்டு டக்கின் பண்ணிங்கன்னா நல்லா ஆஃப் சாரி டைப்பில் வந்துடும். அண்ட் பின்னாடி இது எக்ஸ்ட்ரா கிளாத் நம்ம ஃபஸ்ட்டு விட்ட ஞாபகம் இருக்கா, ஸோ அதை வந்து நம்ம முன்னாடி எடுத்துகிட்டு வந்து அந்த பார்டர் இருக்குல்ல, பார்டர்கிட்டேருந்து நம்ம அகெயின் ஃப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஃப்ளீட்ஸ் வந்து குட்டி குட்டியாக அழகாக எடுத்துக்கலாம். நான் அதே மாதிரி பார்டர் வர மாதிரி எடுத்திருக்கேன். அண்ட் முன்னாடி வந்து வி ஷேப்பில் இருக்கணும். ஸோ முன்னாடி பார்க்கும்போது ஆஃப் சாரி மாதிரி இருக்கும், பின்னாடி பார்க்கும்போது நல்ல மாடலாக இருக்கும். ஸோ இந்த சாரீ ட்ரீப்பிங்கோட பேர் என்னென்னா கண் சாரீன்னுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஆஃப் சாரி நல்லா முன்னாடி பார்த்தா ஆஃப் சாரி மாதிரி இருக்கும், பின்னாடி பார்த்தா நம்ம ஒரு சாரியாக ஆஃப் சாரியாக மாற்றிருக்கோம். அண்ட் எஸ் ஃபைனலி ப்ளவுஸோட சாரீ நல்லாயிருக்கும். ஸோ பின்னாடி பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அண்ட் வந்து நான் எப்பயும் போல் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு விஸ்ட் செயின் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சிம்பிளாக ஒரு மெலிசான விஸ்ட் செயின் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கிராண்டான விஸ்ட் செயின் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த வாட்டி கொஞ்சம் கிராண்டான விஸ்ட் செயின் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் எஸ் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த சைட் பல்லு ஃப்ளீட்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருப்பேன். அண்ட் இதுக்கு வந்து நான் ஒரு கோல்டு செயின் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த செயின் நான் ஆல்ரெடி ஏதோ ஒரு சாரீ சீரீஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஜுமுக்கா, ஸோ ஆக்சுவலி ஜுமுக்காவோட ஃபேன் நான் எல்லாத்துக்குமே வந்து நிறைய ஜுமுக்கா தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் பேங்கிள்ஸ், கோல்டு பேங்கிள்ஸ். ஸோ நீங்கள் வந்து நிறைய வளையல் போட்டுக்கலாம், இல்லை ஒரு வளையல் போட்டுக்கலாம். அண்ட் எஸ் ஃபைனலி ஸோ இதுதான் அவுட்புட். இந்த அவுட்புட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே வந்து கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் எந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு வேணால் போட்டு போடலாம், இல்லை வந்து நார்மலாக கோவிலுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரெடிஷ்னல் டேனால் இது ஈஸியாக நீங்கள் வேர் பண்ணலாம். இந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என் கூட ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி கனெக்டட்.